கல்வி கற்பது கற்பிப்பது இரவு முழுவதும் வணங்குவதை விட சிறந்தது. கற்றாலும் சரி கற்பித்தாலும் சரி ரெண்டுமே நமக்கு ஆகமானது, சிறந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கடுத்து ஃபர்லான கடமையாக்கப்பட்ட அமல்களை தவிர்த்து கல்வி கற்பதிலே ஈடுபடுவதை விட சிறந்த ஒரு அமல் கிடையாது என்று சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள். உங்களுக்கு புரியுதா? ஃபர்லானது நமக்கு கட்டாய கடமை, அதை தவிர்த்துட்டு நம்ம சுண்ணத்தான வழியில ஒரு சில விஷயங்களை ஈடுபடுறோம், சில சுண்ணத்தான தொழுகைகள் தொழுகிறோம், நஃபிலான தொழுகைகள் தொழுகிறோம். அந்த நேரத்துல கல்வி கற்பது சுண்ணத்தை விட நஃபிலை விட இது சிறந்தது. ஏன்? இந்த கற்ற கல்வியின் மூலம் ஃபர்ல நம்ம சரி செஞ்சுக்கிறலாம். இந்த கற்ற கல்வியின் மூலம் அதிகமான சுண்ணத்துகளை தெரிந்து கொள்ளலாம். நமக்கு ஒரு 2 சுண்ணத் தெரியுதுன்னா கல்வியின் மூலம் பல சுண்ணத்துகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் நமக்கு உண்டு. அதுக்கு அடுத்த ஒரு அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பாருங்களேன், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நம்மிடையே அல்லாஹ் தீர்ப்பளித்த பாக பிரிவினையை பொருந்தி கொண்டோம். ஏன்னா பாக பிரிவினை